அண்ணா போகிற வழியில் காலேஜில் ட்ராப் பண்ணிடுறியா? என்னடி ட்ரெஸ் இது? உங்கள் காலேஜில் ட்ரெஸ் கோட்லாம் எதுவும் இல்லையா? இன்னைக்கு காலேஜில் கல்ச்சுரல் ரிஹர்சல்ஸ் இருக்குது, அதனால எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. தயவு செஞ்சு வேற ஏதாவது ட்ரெஸ் மாற்றிட்டு போ. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. பசங்களாம் ஒரு மாதிரி தப்பா பார்ப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நீ வீட்டில் இருக்கப்ப வேணா போட்டுக்கோ, ஆனால் வெளியிலலாம் போகிறப்ப போடாத. தப்பா பார்ப்பாங்கன்னா என்ன சொல்ல வர? எனக்கு புரியலை. பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் சில பொறுக்கி பசங்க அதை இன்விடேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வம்பிழுப்பானுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓ, அப்போ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணால் அவங்கள பண்ணுவாங்க, அதானே சொல்ல வரீங்க? ஏ மீனா, என்ன பேசுற நீ? கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு நீ இப்படி இல்லாமல் பேசுவ? டீசெண்டாவா? சரி, அப்போ நீயே சொல்லு, நான் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்? ஒரு சுடிதார் இல்லைன்னா சல்வார் அந்த மாதிரி போட்டு வா. நான் காலேஜுக்கு டெய்லி சுடிதாரில் தான் போகிறேன். பஸ்ஸில் போகிறப்போ எத்தனை பசங்க வராசுறாங்க தெரியுமா? மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களை மட்டும் பண்ணுறாங்களா என்ன? சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும், சாரி கட்டினவங்கலேருந்து ஹிஜாப் போட்டவங்க வரைக்கும் எல்லா பொண்ணுங்களையும் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு தான் காரணம்னு சொல்கிறியா? எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கவங்க மைண்ட் செட்டில் தான் இருக்குது. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வெளில போகிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நம்ம வீட்டில் அப்பா இல்லை, இந்த வீட்டில் ஒரு ஆம்பளையான இது கூட சொல்லக்கூடாதா? ஆண் ஆதிக்கத்துக்கு அப்பா பாசம்னு பேர் வைக்காதண்ணா. ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா? பொண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் சலிச்சவங்க கிடையாது. நீங்கள் மட்டும் டிஷர்ட்டு ஷார்ட்ஸ்ன்னு போட்டுட்டு வெளியே போகிறீங்க, ஏன் நாங்கள் போகக்கூடாதா? என்ன இங்க அண்ணன் தங்கச்சியும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லஞ்ச் பேக் கொடுங்கம்மா. சரி, 2 பேருக்கு லேட் ஆகுதுல, கிளம்புங்க. ஏய் மீனா, நில்லுடி. உன் ட்ரெஸ்ல என்ன கரையா இருக்கு? சரி, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு, நான் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா, நானே போய் மாற்றிக்கிறேன். ஏய் நில்லு, அந்த ட்ரெஸ்ஸை இங்கேயே இப்பவே எனக்கு கழட்டி கொடு. அம்மா, என்னம்மா சொல்கிற? இங்கே எப்படி, அதுவும் அண்ணன் முன்னாடி? தெரியுதுல்ல, இத்தனை நேரம் வாய்க்கிழியே பேசுன. அவன்கிட்ட நீ என்ன கேட்ட? ஃபெமினிசம்னா என்னன்னு தானே கேட்ட? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், கேட்டுக்கோ. பொண்ணுங்க இப்படி யாரோ ஒரு ட்ரெஸ் போட்டு திரியறதுக்கு பேரு ஃபெமினிசம் இல்ல. பொண்ணுங்க எந்த இடத்துல தன்னோட ஆளுமையை காட்டணுமோ அந்த இடத்துல காட்டி, எந்த இடத்துல தணிஞ்சு போகணுமோ அந்த இடத்துல தணிஞ்சு போறதுக்கு பேரு தான் ரியல் ஃபெமினிசம். அந்த காலத்துல சில ஜாதி பொண்ணுங்களை மேலாட போட விட மாட்டாங்க. அவங்க வருஷக்கணக்கா போராடி கஷ்டப்பட்டு வாங்கினதுதான் இந்த பெண்ணாடை சுதந்திரம். அது இந்த மாதிரி அறகுற ட்ரெஸ் போட்டு திரியறதுக்காக கிடையாது. ஒழுங்கா போய் மாத்திட்டு வா போ.